சரவணன், சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரியும்? தெரியும். உங்க மாமா பையன் என்ன பிரச்சனை இப்ப ஒய்ஃபை பத்தி ரொம்ப மோசமா கம்ப்ளைண்ட் பண்றாரு? அதாவது 1.5 வருஷம் ஒரு 3 மாசம் எங்க மாமா இருந்துட்டாரு மேடம். அவருக்கு காலி அடிப்பட்ட உடனே வந்தாங்க, கொத்தூர்ல இருந்து கூட்டு வந்தாங்க, வேலைச்சேரி இடத்துல இருந்து கூட்டு வந்தாங்க. அவங்க டேடியா இருந்த அப்போ வந்து கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்து ஒரே ஒரு 3 மாதம் வரைக்கும் அடக்கலாம்லாம் பண்ணிட்டோம். கூட்டின்னு வந்து 4வது மாதம் சண்டை போட்டுன்னு நான் உங்ககிட்ட பொழைக்கவே மாட்டேன், நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கால் நாளானா ஃபோன் பண்ணு, கால் நல்லா ஆச்சுனாக்கா ஃபோன் பண்ணுங்க, வந்து பொழைக்கிறேன். ஒய்ஃபுங்கிறது எதுக்கு இருக்கிறது? ஒரு கஷ்டம் ஒரு முடியல அப்படிங்கிறப்ப விட்டுட்டு போனா அப்புறம் எப்படி இருக்கிறது? அதுக்கப்புறம் எங்க தங்கச்சி மச்சான் தான் பார்த்தாங்களே அவரு சொன்னாரு. நாங்க இல்லைனாக்கா தாய்மாமா பொண்ணுனால உங்க தங்கச்சி அவரு இல்லைனாக்கா நான் எதனா குட்டி சேர்த்து போறேன், பசங்க ஃபியூச்சர் பார்த்து நான் வேதனை பாடுறேன், இல்லைனாக்கா எதனா கொடுத்துருவேன், நான் செத்துறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. இருக்கிற உண்மை முழுக்க உண்மை. என்ன காரணம்? உண்மையிலேயே வந்து உங்க அத்தை வந்து அவ்வளவு மோசமானவங்களா? பசங்களே பாத்துக்கிறாங்க மேடம். பசங்களுக்கு காசு கொடுத்து பசங்களே பாத்துக்கிறாங்க. யாரு பசங்க? அவங்க இவரோட பசங்க குழந்தைகளே பாத்துருக்காங்க. பசங்களே சொல்றாங்க மேடம். பசங்களே சொல்றாங்க. இந்த அடிபட்டதுக்கு அப்புறம் இந்த 15 மாச காலத்துல விட்டுட்டு போயிட்டு வேற தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. டில்லியான்றால அவனுக்கும் போன் பண்ணுவாங்க மேடம். நாங்க வந்து இவங்களை கூப்பிடுவோம். இது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். 2 பேரும் ஆண்கள் அவங்க வீட்டு பெண்ணை பத்தி தப்பா சொல்றாங்க. சுஜாதா, உங்களுக்கு தெரியுமா அந்த மேட்டர்? உண்மையா? தெரியாது. இவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. தெரியாது. வீட்டுல இருக்கோம், எங்க தான் பாக்குவாங்க, அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியாது. தெரியாது. வெளியில எல்லாம் சொல்லுவாங்களா? அக்கம் பக்கம் சொல்லுவாங்க இப்படி நடந்துக்குதுன்னு சொல்றாங்களா? சொல்லுவாங்க. நீங்க பார்த்தது இல்ல? உங்களுக்கு நல்லா தெரியுமாப்பா சரவணன்? வீட்டு முன்னாடியே நடந்தது மேடம். எங்களுக்கு தெரியாது மேடம். ஏன்னா அப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்கணும், ஜமுனாவை கூப்பிட்டு கேட்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன சொன்னீங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் பேசுறேன். நீங்க நேரா பாத்தீங்களா? நாங்க நேரா மேடம். நைட்டு 9 மணிக்கு வர சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளு வீட்டாண்டே வந்துக்கிறாரு. வீட்டுக்கு? எந்த வீட்டுக்கு? அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கா இவரு வீட்டுக்கா? நாங்க இருந்தோம் அந்த வீட்டாண்டைக்கு உங்க ஒய்ஃப் வர சொன்னதா ஒரு ஆள் வந்தாரா? சரி, அந்த டில்லின்னு ஒரு ஆளை சொல்றீங்களே, அந்த ஆள் கூட இருந்ததை நீங்க பாத்தீங்களா? தப்பான இல்ல மேடம், பாக்கல. யாரோ சொல்றது வச்சு. ஆமா மேடம், பசங்களே பாத்துக்கறாங்க. அந்த ஊர் பசங்க கூட இருந்தது உங்க பசங்க பார்த்து சொன்னாங்களா? பையனே கேட்கணும் மேடம். அது கொஞ்சம் அந்த அவகாசம் கொடுங்க மேடம். சொல்றாரு நான் சார் மேடம் இந்த மாதிரி கால் இப்படி ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நடக்க சூழ்நிலை வரும்போது 2 காலோட ரோடுக்கு போவேன். ரோடுக்கு போயிட்டு பலர் போயிட்டும் வரல, அவங்க அம்மா அவங்க அனுப்ப முடியாதுன்றது. இதே மாதிரி தான் இந்த 16 வருஷம் வாதம் பண்ணுவாங்க. இவ்வளோ போவோம் இவ்வளோ வருவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சுக்கடா இப்படியே தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரோட்டில் இருந்துன்னா அந்த ஊருக்கார் வருவாங்க இல்லையா, பத்திரப்பில்லை நான் பிறந்த ஊர். வந்த ஆளுங்களை என்ன சொல்லுவாங்க, டேய் அவளை நீ மறந்துடு, தப்பான வழியில் போகிறாங்க. நல்ல பெரிய பெரிய மனுஷன், முஸ்லீம் ஒருத்தர், இன்னொருத்தர், மற்ற எல்லாம் இந்துக்களும் ஒரு சுமார் ஒரு 20 பேர் சொல்லியிருப்பாங்க. சாவறதா வாழ்றதா இது என்ன கொடுமை அப்படின்னுட்டு நான் நினச்சேன். உண்டு மேடம், இவ்வளோ ஏற்கனவே நான் தூக்கு போட்டுருந்து உண்மை. அவன் எங்கள் அம்மா சொன்னாங்க, மனுஷனுக்கு சாவா வந்து தான் சாவணுமா ஒழிய நீ நல்ல பிள்ளையா இருந்தாக்கா. குடிக்கவும் முயற்சி பண்ணேன். குடிக்க போனாக்கா வக்கீல்கிட்ட, பழனி வக்கீல் எங்களுக்கு நாங்கள் வச்சிருந்த வக்கீல், அவர் வீடு 3வது வீடு எட்டுமே கொடுத்துட்டு அவர் எல்லாம் காரியத்து போனாங்க. அது வந்து 97 நடந்த விஷயம். இவ்வளவுக்கு அப்புறமும் அந்த ஒய்ஃபை கூப்பிட்டு வாழணும்னு நினைக்கிறீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பசங்களும் ஆயிட்டாங்க மேடம். பாக்குறது அதுக்காக இவ்வளவு மோசமான ஒரு அம்மாவோட நீங்க சொல்றதுபடி பார்த்தா, அவங்க கிட்ட பேசி பார்த்தா தான் உண்மையிலேயே அவங்க எப்படிங்கறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சொல்ல மாட்டாங்க எந்த விஷயத்திலையும். ஏதாவது வந்து நீ குளிச்சிங்களா, துணி தைக்கல, துவைச்சிட்டானுவாங்க, அது அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் நான் அவங்க சொல்றதை என்ன சந்தேகப்படுறேன். நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சுக்கிறேன். எவ்வளவு படிச்சு? 10th படிச்சுக்கிறேன் மேடம். 10th. உங்க ஒய்ஃப் படிச்சிருக்காங்களா? அவங்க எவ்வளவு படிச்சுக்கிறாங்கிறது அவங்களுக்கு விசாரிக்க. எழுத படிக்க தெரியுமா? எழுத படிக்கலாம் தெரியும் ஓரளவுக்கு. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்து படிச்சிருக்காங்களா இல்லையான்னு கூட விசாரிக்காம என்ன குடும்பம் நடத்துனீங்க மேடம்? வருஷம், அதுவும் 16 வருஷம் படிச்சுக்கிறாங்க மேடம். அது எவ்வளோ இருந்தாலும் கேட்க முடியாது. ஜாஸ்தி அவங்க ஒன்று கேட்டால் 4 பேசுவாங்க. பார்த்தாக்கா அப்பா மாதிரி இருப்பாங்க. அது ஆச்சு பேச்சு வார்த்தை வச்சுக்கிறதுல என்ன நம்முடைய இது. கல்யாணம் பண்ண அன்னைக்கே பிரச்சனை இல்லையா சண்டை? ஆமா, அந்த சண்டை கூட கேட்டிருக்கலாமே. அவங்க வந்து இவங்களால எதுவும் பிரச்சனையாவே தெரியல மேடம். தாய் தாப்பன் தான் இதுக்கு பிரச்சனையா தூண்டுதலாக பண்ணியிருந்தது. இவளால எந்த பிரச்சனை தானே. இவளா அவங்க வர சொல்றது, அவர் பண்டைக்கு வருவாங்க, அவன் என்ன கேட்கறது வாங்க அப்படின்ட்டு அவங்க தாயே தாய் தாப்பனால தான் அவன் கெட்டதே. தாய் தாப்பனால் தான் அவங்க கெட்டது. ஒரே பொண்ணு அவங்க. ஆமா,
பையன்லாம் இல்லையா? பையன் இருக்காங்க, பையனும் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பசங்களை அவங்களுக்கு கொஞ்சம் வசதி ஜாஸ்தியா? ஒரு பொண்ணு போனா வச்சு காப்பாத்துற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்கா? இல்ல, அந்த மேஷன் வேலைக்கு தான் அனுப்புறாங்களா மேடம். வேலைக்கு தான் அனுப்புறாங்க. அனுப்பிட்டா இந்த மாதிரி தப்பான அப்புறம் அந்த ஊர்ல நிறைய பேர் வந்தோன்னா இது மாதிரி டில்லியோட இது மாதிரி இருக்குது, விட்டுடுப்பா அதெல்லாம் வந்து வாழாது, சும்மா தான் தலை கட்டுக்காத, உங்ககிட்ட எக்காரந்து கொண்டு தான் வாழாதான்ட்டு. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க உங்க ஒய்ஃப் மேல? நான் என்ன ஆக்ஷன் எடுக்கல, கூப்பிட்டு நான் சொன்னேன் இது மாதிரி தவறெல்லாம் செய்யாதீங்க அப்படின்ட்டு சொன்னேன். ஒரு அடியும் கொடுத்தேன். கொடுத்தது நான் அப்படிதான், இப்படி நான் வந்து ஆவேசத்துல ஒரு வார்த்தை திட்டிடுறோம், அதை நான் அப்படிதான் அப்படி அனுப்ப நீ நல்லவளை வச்சுக்கோ, அப்போ உனக்கு எந்த கணக்குது இந்த மாதிரி. அவரு நான் அப்படித்தான் ஒய்ஃப் சொன்னதா சொல்றாரு. சொல்வதில்